கோவில். கிருஷ்ணவேணி தூத்துக்குடியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. கிருஷ்ணவேணி, யாருக்காக பேச போறீங்கம்மா? எனக்கு தான். உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல் நேரத்தோட கொடுங்க. 17/4/2001. எத்தனை மணிக்குமா? காலையில 6 மணிக்கு. எந்த ஊர்ல? எப்போதும் என்றான். எப்போதும் வென்றான். ஆமா. பேர் பார்த்தீங்களா? நான் கூட ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைச்சேன் சார். அந்த ஊர் பேர் எப்போதும் வென்றான். இது யார் ஜாதகமா? எனக்காண்டி தான். என்னது? அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், இப்படிப்பட்ட அங்கலட்சத்துடன் இருப்பாங்க. நல்ல வேலையும் எதிர்கால வாழ்க்கையும் எப்படி அமையுங்கிறதா உங்க கேள்வி. கரெக்டா? கரெக்ட் தான். ஊர் விட்டு ஊர் மாறினால், இடம் விட்டு இடம் மாறினால் அற்புதமாக வாழ்க்கை வரும். ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ ராகுமகா திசையில் சுக்கரபுக்தி நடந்துகிட்டு இருக்கிறதுனால திருச்செந்தூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும், திருச்செந்தூரில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, தேனும் தினையும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி கிருஷ்ணவேணி. அடுத்ததாக பாக்கியலட்சுமி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாக்கியலட்சுமி, யாருக்காக பேச போறீங்க? ஐயா, நான் என் பையன்காண்டி பேசுறேன். பையனோட டீடைல்ஸ்லாம் தாங்கம்மா. நவீன் குமார், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். எனக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 11/9/2000. எத்தனை மணிக்குமா? 9/16 திங்கட்கிழமை. காலையிலையா? நைட். மதுரையில் எங்க? திருமங்கலம் மாவட்டம். திருமங்கலம். இவர் எங்க இருக்காரு? இவர் இப்ப துபாய் போயிருக்காருங்க. வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் 2 சமாச்சாரம் கேள்வி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இவருக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாரா? நல்ல வருமானங்கள் வருமா? இதை விட இவங்களுக்கு பழைய கடன்கள் தீருமா? புதிய வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ, இதை எல்லாத்தை விட இவனுடைய திருமண வாழ்க்கைக்கு எதிர்காலமும் எப்படி அமையுங்கிறதான் உங்கள் கேள்வி. மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் காலையில் போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் இவன் பேரில் போய் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 திங்கட்கிழமை பண்ணிட்டு வாங்க. உத்தியோகத்தில் உயர்வு, திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், கடன்கள் தீரும். இவனுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் எங்களை பிரிஞ்சு. அவன் அங்க போய் நல்லா இருப்பானா? நல்லா 100% நல்லா இருப்பான். இம்மையில் நன்மை தருவார் கோவில் இருக்கும்போது இம்மையிலேயே நன்மை தருவார் அப்படின்னா துபாயில் இருக்கிறவனுக்கு நன்மை தரமாட்டாரா? தாராளமாக போய் செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார். இப்போ சனி பயிற்சி போன வாரமே ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதனுடைய இது தெரியுது பார்த்தீங்களா? நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இல்லைங்களா? மாறி இருக்கு சார். ஆமா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சும்மா அதிர்து இல்ல. பட் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி நெக்ஸ்ட் இயர் மாறற போலயும் இருக்கு இல்லையா? அந்த கதை அன்னைக்கு பாத்துக்கோ. ஓகே. இப்போ இப்போ அடுத்த வாரம் அந்த பயிற்சி இப்போ சனி பயிற்சிக்கும் ஏதாவது தாக்கம் இருக்குமா? நிச்சயமாக உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகங்கள் மாறும்போது பிரச்சனையா இருக்கும். அப்ப 2 கிரகங்கள் மாறப்போகுது. ராகு கேது மாறப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வேற. குரு பயிற்சி கரெக்டாக உங்களுக்கு பின்னாடியே வந்துடும். 14ஆம் தேதி வந்துடும். அப்போ ராகு கேது, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் வரும்போது 3மே ராஜ கிரகங்கள், சின்ன கிரகங்கள் கிடையாது. இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.5 நாள் தான். ஸோ அதனால் பிரச்சனை வந்தாலும் 2.5 நாள், பிரச்சனை முடிஞ்சாலும் 2 நாள். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப நாள் இருப்பாங்க. குருன்னா 1 வருஷம், ராகு கேதுனா 1.5 வருஷம். ராகு கேது 1.5 வருஷம். நீங்க ராகு கேது சேர்ந்தே சுத்துவாங்களா சார்? பயிற்சி ஆவாங்களா? அது எதிர்பக்கமா சுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் ஆப்போசிட்டா சுத்திட்டு வருவாங்க. அவங்களுடைய டியூரேஷன். ஆமா, நவ கிரகங்கள்லயே மிகப்பெரிய பலம் பெற்றவன் யாருன்னா, நீங்க எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க சூரியன், குரு அப்படின்லாம். ராகு தான் பலம் பெறுந்தவன். ஓகே சார். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பலம். நீங்க சூரியனே ராகு இடத்துல போனீங்கன்னா அந்த நாள் என்ன நாள்? கிரகணம். சந்திரன் கிட்ட போயிட்டா கிரகணம். ஆகவே ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது கிரகண தோஷ ஜாதகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே பலவித பிரச்சனைகளை கொடுப்பான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். பாலசுப்ரமணியம் பழனிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாலசுப்ரமணியம், யாருக்காக பேச போகிறீங்க?
சொல்லுங்க. வணக்கம். 4/9/73. ம் 1:45 AM. அன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தானே? செவ்வாய்க்கிழமை காலையில் தானே? ஆமாம் சார். இப்போ எங்கே இருக்கீங்க? காலையில் இருக்கேன் சார். பழனியில் இருக்கீங்க. டவுனில் இருக்கீங்களா? இல்லை, கிராமத்தில், பக்கத்தில் கிராமம். சரி, உங்களுக்கு வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, இந்த 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? பேர் சுக்கிரமகாதிசை. ஆனால் சுக்கிரமகாதிசைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வருமானங்களும் வீட்டில் சேர மாட்டேங்குது, கடன்கள் ஏறிக்கிட்டு இருக்கு, உடல் ஆரோக்கியம் வேற பாதிக்குது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும், தூக்கமின்மையும், மனோபயமும், மனோக்கிளேச்சமும் இருக்குது. நீங்கள் பழனியிலேயே நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான பரிகாரம் சொல்லித்தரேன். எல்லாரும் மலை மேலே இருக்கிற முருகனுக்கு பரிகாரம் சொன்னால் மலைக்கு கீழே இருக்கிற முருகன் வந்து இருக்கார். அவருக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் நைவேத்தியம் பண்ணி, அதுவும் இரவு நேரத்தில் பால் நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டீங்கன்னா, வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா, வீட்டில் ஸ்திர சொத்துக்கள் சேரும், வருமானங்கள் சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வடிவுக்கரசி காட்டுமன்னார் கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. நீங்க லைன்ல இருக்கீங்க. யாருக்கு பேச போறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். பையனோட டீடைல்ஸ்லாம் தாங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசுங்க. வணக்கம். ஐயா, என்னுடைய பையன் சித்தார்த் பேரு. 27/7/2019 12:40 சனிக்கிழமை மணிக்கு பிறந்துட்டாங்க ஐயா. வயசு வந்து 5.5 வயசாகுது. அடிக்கடி மேலுக்கு முடியாம போகுது. சரியா படிக்க மாட்டேங்கிறான். சொந்த வீடு அமையல. அப்பாவும் பிள்ளையும் ஒரே ராசி, கும்பராசி, சதய நட்சத்திரம். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்கம்மா. ஏக ராசி, ஏக நட்சத்திரம், இந்த மாதிரி குடும்பத்தில் சேர்ந்து இருக்கிறது தான் இயல்பு. வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. இவனது ஜாதகத்தில் அந்த நாக திசை போகணும், அந்த 7.5 சனியின் காலம் போகணும், அவருக்கும் அந்த 7.5 சனியின் காலம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்க வாடகை வீட்டுல இருக்கோங்க ஐயா. இல்லை, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்டேன். காட்டுமன்னார் கோவில். நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கிங்க. நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கிட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அரை கிலோ அதை மாற்றி கொடுத்து ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்க சொல்லுங்கள். முடிஞ்சால் எனக்கு இன்னைக்கு கூட பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான நாள், ரோகம் போகக்கூடிய நாள், ருணம் போகக்கூடிய நாள். இன்றைக்கி ராத்திரி தலைக்கு வச்சு படுத்துட்டு மறுநாள் அதை மிக்சியில் 1 பாதியமாக அடிச்சிருங்க. அதை ஒரு நல்ல நெய் போட்டு பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லுங்கள். அவனுடைய நவதானியத்தை அவனும், இவருடைய நவதானியத்தை இவரும் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் முதல்ல திரவியம் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், தரித்திரம் போகும், அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.